இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பல நேரங்களில் சொல்வது, இறைவன் என்னையும் என் குடும்பத்தையும் தொடர்ந்து சோதிக்கிறார். படைத்த அனைத்தும் நல்லதென கண்ட இறைவன் மனிதனை சோதிக்க வேண்டிய தேவையில்லை. ஆதிப்பெற்றோரின் ஆசை தவறு செய்ய தூண்டுகிறது. அந்த தூண்டுதலால் பாவம் செய்கிறான் மனிதன். ஆகவே தான் தூய பவுல் கூறுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். நமது துன்பத்திற்கு எது காரணம் என்று பார்ப்போம். அடிப்படையில் ஆசை. இன்று பலர் வீடு கட்டுவதற்காக, நிலம் வாங்குவதற்காக, திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துவதற்காக, குழந்தைகளுக்கு பெரிய பெரிய பள்ளிகளில் கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, இன்னும் பல ஆடம்பர செலவுகளுக்காக தங்களுடைய நிலையை மறந்து லோன் வாங்குவது அல்லது வட்டிக்கு கடன் வாங்குவது, நகைகளை அடகு வைப்பது என்று செய்யும் செயலால் தான் இன்று பல குடும்பங்கள் தங்களுடைய நிலையை இழந்து நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு இறைவன்தான் காரணம் என்று கூற முடியுமா? முடியாது. அதே நேரம் ஒருவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் அவர்களை அனுமதிப்பார். அவர்கள் புடமிடப்பட்டு தேர்ந்து தெளிந்து வரட்டும் என்பதற்காக. ஆனால் கைவிட மாட்டார். தங்களுடைய நிலையை அந்த மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் செய்கின்ற இந்த செயல் சரியானதா? இந்த உலகம் பார்ப்பதற்காக நான் செய்ய வேண்டும் என்று எதுவும் இருக்கிறதா? பிரெஸ்டீஜ் இஷ்யூ, மற்றவர்கள் என்னை பார்த்து பெருமையாக பாராட்ட வேண்டும் என்பதற்காக பலர் செய்கின்ற செயலால் அந்த குடும்பமே நடுத்தெருவுக்கு வருகிறது. அதேபோன்று இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், சீடர்கள் உணவை பற்றி கவலைப்படுகிறார்கள். படகில் பயணம் செய்கிறார்கள். இயேசு அவர்களோடு இருக்கிறார். அந்த நேரத்திலே அவர்கள் ஒரே ஒரு அப்பத்தை மட்டும் எடுத்துச் செல்கிறார்கள். அது போதுமானதாக இருக்காது என்ற கவலை. இயேசு இந்த சீடர்கள் கடின உள்ளத்தை நினைத்து வருந்துகிறார். காரணம், அவர்கள் இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்ததை பார்த்தார்கள். அந்த சீடர்கள் தான் மீதி அப்பங்களை 12 கூடைகள் நிரப்பினார்கள். இருப்பினும் நம்பிக்கை குன்றியவர்களாக காணப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் பொருட்களை பொருளாக தான் பார்த்தார்களே ஒழிய ஆன்மீக செயலாக பார்க்கவில்லை. ஆக அவர்களின் ஆன்மீகம் அந்த நேரத்தில் வளர்ச்சி அடையவில்லை. நாமும் பல நேரங்களில் இப்படித்தான் இருக்கிறோம். முதலில் நாம் ஒவ்வொருவரும் தன்னை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். நான் என்னை பார்த்து கேட்க வேண்டும். என்னிடம் ஆன்மீகம் இருக்கிறதா? இறை பிரசன்னத்தை நான் உணர விரும்புகிறேனா? இறை பிரசன்னத்தை உணர்வதற்கு முற்படுகிறேனா? காரணம், எனக்கு உணவு இல்லை என்றால் இறைவனை குறை கூறுகிறேன். எனக்கு வேலை இல்லை என்றால் இறைவனை கேள்வி கேட்கிறேன். நான் நினைத்தது நடக்கவில்லை என்றால் இறைவன் இல்லை என்கிறேன். அப்படி என்றால் நான் 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 என்ற வார்த்தை தான் எல்லாவற்றையும் நிர்ணயிப்பதாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அது ஆன்மீகமாகாது. நான் என்னை தாழ்த்தினால்தான் என்னில் இருக்கும் இறைவனை கண்டுகொள்ள முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆசை பேராசை ஆகும் முன்பு அதை தடுக்கப்படவில்லை என்றால் அது பேராசையில் கொண்டு விடும். அந்த பேராசை நம்முடைய வாழ்விற்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் நம்மை மாட்டி விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே போன்று நான் என்ற எண்ணத்தை அப்புறப்படுத்திவிட்டு இறைவன்தான் என் வாழ்வின் மையம் என்று எண்ணும்போது கல்லான என் இதயத்தை ஆண்டவர் இயேசு கரைத்து கனிவான அன்பான இதயத்தை எனக்கு அருள்வார். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.